வேதம் இந்த ஒபீடியன்ஸ் வந்து பெரிய பாவமாக இல்லைன்னா, டிஸ்ஒபீடியன்ஸ் பெரிய பாவமாக இல்லைன்னா கூட அது ஒரு அநீதிக்குரிய செயல். அந்த அநீதிக்குரிய செயல் நாங்கள் பாவமாக காண்பிக்கப்படுகிறது. ஆனால் இவ்விதமான காரியங்களை இந்த நாளிலே கொண்டு வரப்பட்ட காரியம் என்னவென்றால், இது ஒரு ஆண்டு நடந்து பேச வேண்டும் என்றால் அதிக நேரம் ஆகும். அதில் மீனிங்கெல்லாம் நிறைய வேறு மாதிரியெல்லாம் போகும். ஆனால் அதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சிக்க தேவையில்லை. கீழ்ப்பதை கற்றுக்கொண்டு நம்ம பூரண ஆன பின்பு நமக்கு கீழ்ப்படைய யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்காக காரணராகி, அப்போ அது பெரிய ஒரு சென்டென்ஸ். அவர் என்ன வாழறாங்கன்னா பூரண ஆன பாடு he becomes perfect. When he perfect, he want to secure the people. அதுதான் இந்த வருடத்தில் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கருப்பொருள். இப்படி பார்க்கும்போது கதைன்னு ஒரு காரை சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் சிறு பிள்ளைங்க உங்களுக்கு சில கதைகளை சொல்லி தான் காரியங்களை புரிய வைக்க வேண்டியதும். இப்போ நல்ல விதமான காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது பெரியவர்களுக்கு ஒரு உகந்த காரியமாக தான் நாங்கள் பார்க்கணும். இப்போ டீச் பண்ணுறோம். we are responsible to imbibe in you the good qualities. அதுக்கு தான் அந்த பிபிஎஸ்ஸாக நடக்குது. ஏங்க இங்கே வந்து என்ன பாட்டு கற்றுக்கிறீங்க, கற்றுக்கிற வார்த்தையில் கற்றுக்கிறீங்க, இதெல்லாம் நடக்கிற போது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளணும். இது டீச்சர்ஸ்க்கான ஒரு காரியமாக நான் பார்க்குறேன். டீச்சர்கள் அவங்களுக்காக பிரயாசப்படுகிற நேரங்களிலே ஒரு டீச்சர் எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா ஒரு கதை கேட்கறதுலாம் பிடிக்கும். அந்த கதையில் ஒரு 2 கதை எழுதுது. நான் 2 கதை வேணாம், நேரம் இல்லை, நான் அதிகமாக மற்ற நேரத்தை எழுத விரும்பலை. அது ஒரே ஒரு கதையை மாத்திரம் ஒன்று சொல்லி ஒரு டீச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அதை நீங்கள் மாணவர்களாக இருந்தோ அல்லது அவங்களோட அன்றைக்கு அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே இந்த ஒரு காரியம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று இதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஒரு ஓல்டு மேன் இருந்தார். அவர் போயிருக்கும்போது சின்ன ஒரு வாலிபன் வந்து சந்திக்கிறார். அந்த வாலிபன் சந்திக்கிற போது கேட்குறான், சார் எனக்கு தெரியுமான்னு கேட்குறான். அவரை ஊற்று பார்த்துட்டு இல்லையே எனக்கு ஞாபகம் இல்லையன்றார். அது சார் வயதான பெரியவர் ஒரு வாலிபனை பார்த்து அவன் கேட்குறான், எனக்கு தெரியுதா? எனக்கு கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு. அவன் சொல் சார், நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், நீங்கள் எனக்கு டீச்சராக இருக்கும்போது அவர் கேட்கும்போது அவன் டீச்சரை அவரை பிரிவுபடுத்திக்கல. அவனை கேட்டோன்னே இவனுக்கு தெரியல, நீங்கள் யாருப்பான்றாரு. நான் வந்து ஒரு டீச்சராக மாறிடுறேன் சாருங்க. அப்படியா, நல்ல சந்தோஷம், உங்கள் லைஃப்பில் டீச்சராக மாறிக்கிற எனக்கு சந்தோஷம். நீ எதுக்கு டீச்சராக மாறினேன்னு கேட்குறாரு. டீச்சராக மாறினோன்னு அவர் கேட்கும்போது அவர் வார்த்தை சொன்னான், சார் ஐ வாஸ் ஸோ இன்ஸ்பயர்ட்